கலைஞரின் இதய கனியாக இருந்தவர் வைகோ. கலைஞர் எதுவாக இருந்தாலும் வைகோ கேட்காம பண்ண மாட்டார். வைகோ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது ஒரு பற்றுதல் கொண்டவர். அதனால் கலைஞருக்கு தெரியாமல் கள்ளத்தோண்டில் போய் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தார். அப்போ தான் அவருக்கும் கலைஞருக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சார். திமுகவை உடைத்த பெருமை யாருக்குன்னா வைகோவுக்கு தான். 9 மாவட்ட 35 மாவட்ட செயலாளர், அது 9 பேர் வரான பெரிய விஷயங்க. தனியாக கட்சி நடத்தி அவர் கூட இருந்த எல்லாருமே போயிட்டாருங்க. அப்போ கூட இருந்த ஒரே 2ஆம் கட்ட தலைவர் மல்லை சத்யா. மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்குமான அந்த சண்டை என்பது பதவி சண்டை தானா, இல்லை வேறு எதுவும் பர்சனல் காரணம்? துரை வைகோ ஜாதிக்காரனை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறாரு, மற்றவங்கள மதிக்கிறது இல்லை. துரை வைகோவுக்கு அரசியல் அனுபவம் போகிற சின்ன பையன், அரசியலில் சின்ன பையன், வயசில் மூத்த பெரிய இருக்கலாம், அரசியல் அனுபவம் போகிறாரு. மல்லை சத்யா அப்படி இல்லை, அரசியலில் கரைச்சி குடிச்சவர். வைகோ போகிறதுக்கு முன்னாடி கட்சியை யாருக்கா கொடுத்துட்டு போகணும்னு பார்க்குறாரு. அந்த யாருங்கன்னா இப்போ சண்டை தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மல்லை சத்யா பக்கம் தான் நிற்கிறாங்க. இவர் துரை வைகோ பக்கம் எந்த தொண்டருமே இல்லை. நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்மா. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அந்த கட்சியில் நடப்பது என்னங்க, கோஷ்டி முசல் என்னங்க, இவ்வளோ தூரம் தலைமை வரைக்குமா முட்டி நிற்கிது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எல்லாருமே எழுப்ப தொடங்கியிருக்காங்க. ஆனால் அதே வேளையில் இந்த கட்சியில் இந்த கோஷ்டி மோதல் உருவானதிலிருந்து பல்வேறு நபர்கள் வைகோவை எதிர்த்தே திமுகவுக்கு போன காலங்களும் உண்டு. அதற்கு முன்னாடி மல்லை சத்யா வெர்சஸ் துரை வைகோ இந்த விவகாரத்தை பேசுவதற்கு முன்பாக மதிமுக உருவான வரலாறு சுருக்கமாக சொல்லுங்கள். கலைஞரின் இதய கனியாக இருந்தவர் வைகோ. கலைஞர் எதுவாக இருந்தாலும் வைகோ கேட்காம பண்ண மாட்டார். கட்சியில் சீனியர் மோஸ்ட் அவர் எம்பியை கொடுத்து அழகு பார்த்தாரு. நிறையா கட்சி திமுகவோட ஸ்டார் பேச்சாளரில் வைகோ ஒருத்தர். அப்போ ஸ்டாலின்லாம் அரசியலே இல்லை, வைகோ இருக்கும்பொழுது ஸ்டாலின்லாம் இல்லை. வைகோ ஆரம்பிக்கும் போது வைகோ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது ஒரு பற்றுதல் கொண்டவர். அதனால் கலைஞருக்கு தெரியாமல் கள்ளத்தோண்டில் போய் பிரபாகரனை பார்த்துட்டு வந்தார். அப்போ தான் அவருக்கும் கலைஞருக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா விடுதலை புலிகளை போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்னு கலைஞர் பயந்தார். அது இல்லாமல் விடுதலை புலிகளை ஓப்பனாக ஆதரித்து வைகோ பேசுகிறது கலைஞருக்கு பிடிக்கல. கலைஞருக்கு விடுதலை புலிகள் பிடிக்காமல் இல்லை, பட் அவர் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும்னு பார்ப்பார். ஸோ இது ஓப்பனாக பேசின உடனே அவர் 2 பேருக்குள்ளே கொஞ்சம் உரசல் வந்தது. அப்புறம் எம்ஜிஆர் எப்படி கணக்கு கேட்டு வெளில போனாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாலின் அரசியல் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கோஷத்தை கையில் எடுத்தார். சண்டை ஆரம்பித்தாச்சு 2 பேருக்குள்ள, கலைஞருக்கும் வைகோக்கும். அது எந்த ரூபத்தில் போனால் என்ன, விடுதலை புலிகள்ல ஆரம்பிச்சது. அப்புறம் ஸ்டாலின் வரக்கூடாது, குடும்ப கட்சி கூடாது அப்படின்னார். அப்போ கலைஞர் கேட்டால் எனக்கு அப்புறம் நீ தான் வர போகிற அப்படின்னாராம். இல்லை குடும்ப கட்சி வருது அப்படின்னு உடனே கலைஞர் சொன்னாராம், வைகோவினால் என் உயிருக்கு ஆபத்து. இது பேப்பரில் ஸ்டேட்மெண்ட்டே வந்தது. என் உயிருக்கு ஆபத்து, விடுதலை புலிகளை என்னை கொல்ல முயற்சிக்கிறார். அது வைகோ உணர்ச்சி பெருக்கில் நானாக கொள்வேன் அப்படின்னு பேசி கீதி பண்ணி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 93-94 ஆரம்பித்தார். எல் கணேசன், பொன் முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன் எல்லாம் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கூட மாவட்ட செயலாளர்கள், பெரிய மாவட்ட தலைவர்கள் வைகோ பின் அணி திரண்டார்கள். எம்ஜிஆர் வெளியில் போனார் 72ல். அப்போ ஒரு மாவட்ட தலைவர் கூட போகல, மாவட்ட செயலர் யாரும் போகல, கட்சி நிர்வாகிகள் கூட ரொம்ப பேர் போகல. அப்புறம் தான் வந்தாங்க. வைகோ அப்படி இல்லை. வைகோ திமுக உடைச்சார். திமுகவை உடைத்த பெருமை யாருக்குன்னா வைகோவுக்கு தான். 9 மாவட்ட 35 மாவட்ட செயலாளர், அது 9 பேர் வரான பெரிய விஷயங்க. என்கிட்ட கலைஞர் சொன்னார், என்னையா பண்ணுறான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாதிக்கு என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினார். அப்புறம் கூட கேட்டார், என்ன அவன் கட்சி இந்த மாதிரி பண்ணிட்டானே ரொம்ப ரொம்ப நொந்து போயிருந்தார். என்னோட இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு, நிறையா பேட்டி கொடுத்தார். நான் கேட்டேன், என்ன அவன் திமுக எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் கலைஞர் ஆஃப் த ரெக்கார்ட் நிறைய பேசுவார். மைக்கை டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு நிறைய பேசுவார். அதில் தான் கொஞ்சம் உள் விஷயம்லாம் பேசுவார். டேப்பில் போய் பேசும்போது ஆன் ரெக்கார்ட் பேசும்போது ரொம்ப கம்பீரமாக தைரியமாக திமுக ஒன்று நடக்காதுன்னு தான் பேசுவார். அது அப்படி தான் இயற்கை. ஸோ என்னாச்சு, அப்புறம் 2 பேரோட சண்டை வந்தவுடனே என் உயிருக்கு ஆபத்துன்னொடனே
அவரால் பொறுக்க முடியல, வெளியில் வந்துட்டார். மறுமலர்ச்சி திராவிட கழகம் ஆரம்பித்து பிரமாதமாக நடத்தி போனார். 99 மத்திய அமைச்சரவையில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் 2 மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. 2 மத்திய அமைச்சர் பதவி செஞ்சி ராமச்சந்திரன் கண்ணப்பன் ஆரம்பித்த 5 வருஷத்தில் மத்திய அமைச்சரவையில் அப்படி சக்கப்போடு போட்டது திடீர்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக எதிர்ப்பு என்று மழுங்கி போய் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, மதிமுக எல்லாம். 2014 கூட என்டிஏ சப்போர்ட் பண்ணார், வைகோ மோடியை சப்போர்ட் பண்ணார். ஆனால் ராஜபக்ஷாவை மோடியோட முதல் பிரதமர் இனாகிரேஷன் கூப்பிட்டான்ற கோபத்தில் அன்னைக்கு மோடியை திட்ட ஆரம்பிச்சிருந்தான். இன்னி வரைக்கும் மோடியை திட்டிட்டு இருக்காரு. ராஜபக்ஷா வந்து பிரதமர் மோடியோட பதவியேற்பு விழாக்கு 2014 டெல்லிக்கு வரார், ராஷ்டிரபதி பவன். அது முந்தின நாள் வரைக்கும் பிரதமரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார், அடிக்கடி பேசுவார், ஃபோனில் பேசுவார். வைகோ கண்டா மோடிக்கு ரொம்ப பிடிக்கும், வைகோன்னு பேசுவார், ரொம்ப அன்பாக இருப்பார். ராஜபக்ஷே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னா பிரதமர் சொன்னால் அது எப்படி நான் அப்படி வர சொல்ல முடியும், என் பக்கத்தில் இருக்க எல்லா நாடு தலைவரும் கூப்பிட்டுருக்கேன், ராஜபக்ஷே வராதுன்னொன்னே 2 பேருக்கு முரண்பாடாகி போச்சு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மோடியை திட்டிருக்காரு. அதுக்கு இல்லை அப்புறம் என்ன ஆச்சு, வேறு தனியாக கட்சி நடத்தி அவர் கூட இருந்து எல்லாருமே போயிட்டாருங்க. எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன், அத்தனை பேர் போயாச்சு. ஒரு மாவட்ட தலைவர் வந்து தற்கொலைப்பட்டு செத்துப்பட்டார், ஈரோடு கணேசமூர்த்தி. அப்போ கூட இருந்த ஒரே 2ஆம் கட்ட தலைவர் மல்லை சத்யா. வைகோ கட்சி ஆரம்பித்த பொழுது இருந்து இன்னி வரைக்கும் கூட இருக்கிற ஒரே தலைவர் மல்லை சத்யா மட்டும்தான். மல்லை சத்யா என்பவர் பட்டியலின தலைவர். வைகோ என்ன சொன்னாலும் கேட்பார். ரோட்டில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணால் உட்காருவார், தைரியமாக பண்ணுவார், படுனா படுப்பார், குதினா குதிப்பார், மேலே குதினா கண்ணு முன். வைகோ தான் அவர் கடவுள், கண்கண்ட தெய்வம் அவருக்கு. அப்படிப்பட்ட மல்லை சத்யா கட்சியில் கொஞ்ச நாள் ரொம்ப புகழ்படுத்தின்னு வர்றார். அவரோட பேச்சுக்கள்லாம் நிறைய பாப்புலர் ஆகிட்டு வருது, யூடியூப்பில் வருது. இது என்ன ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாயகத்தில் நடந்த ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே தொண்டர்கள் கட்சிக்காரெல்லாம் மல்லை சத்யாவோட போய் செல்ஃபி எடுத்துக்க போயிட்டாங்க. அப்போ ஓரமாக இருந்து அதை பார்த்து இந்த ஒரு துரை வைகோ, அவர்கிட்ட யாரும் வரல. ஒன்றா ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவர்கிட்ட 100 பேர் 10 பேர் வந்தாங்க. என்னடா அது மல்லை சத்யாவுக்கு இவ்வளோ பாப்புலர் கட்சிக்காரன், செல்ஃபிலாம் எடுத்து நம்மகிட்ட வர மாட்டேன்றானே அப்படின்ற எண்ணம் அன்றைக்கி தான் அவருக்கு தோணிது. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா அவனுக்கு, ஒரு 8 வருஷம் 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே துரை வைகோ அரசியலுக்கு வரணும்னு முதல்ல விரும்பினதே மல்லை சத்யா தான். பாதி பேருக்கு தெரியாது. என்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறேன், துணை பொதுச் செயலாளர், அங்கே வந்து துரை வைகோ உட்கார வைங்க அப்படின்னு சொன்னதே இவர் தான். துரை வையாபுரின்னு பேர் அவருக்கு. அவர் நீங்கள் உட்கார வைங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வைகோ சொன்னார், வேணாப்பா தம்பி, தப்பு, நம்ம திமுகவை திட்டு வந்திருக்கோம், திமுக எதுக்கு எதிர்த்தோன்னா வாரிசு அரசியல் குடும்ப கட்சி எதிர்த்து வந்திருக்கோம், நம்ம இந்த குடும்ப கட்சி பண்ணக்கூடாது, குடும்ப அரசியல் பண்ணக்கூடாது திட்டிருக்காரு. இது துரை வைகோக்கு மைண்டில் என்ன போயிடுதுன்னா, அப்பா இந்த மாதிரி நினச்சாருன்னா நாளைக்கு கட்சியை வந்து மல்லை சத்யாரை கொடுத்துட்டு போயிட்டாருன்னா இப்போ நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுது அப்படின்ற கோபத்தில் மல்லை சத்யா எதிர்க்க ஆரம்பித்தார். மல்லை சத்யா எதிர்க்கிறதுக்கு எந்த காரணமும் அவருக்கு இல்லை. பொறாமை, வைத்தறிச்சல், கட்சியில் அவருக்குள்ள செல்வாக்கு, அப்புறம் வந்து இவருடைய சில நடவடிக்கைகள். இவர் என்ன பண்ணுறாரு, சோஷியல் மீடியா டீமை கையில் வச்சுக்கினார். அந்த சோஷியல் மீடியா டீமை கையில் வச்சுக்கின்னு மல்லை சத்யாவை தினமும் தாக்கி எழுத வேண்டியது. 30 ஆண்டு காலம் என்ன, 300 ஆண்டுகள் காலம் நீங்களாம் தலைவராக முடியாது, வைகோ தான் தலைவர், வைகோ பிறகு துரை வைகோ தான் தலைவர், இஷ்டம் இருந்தால் இரு, இல்லை மூட்டை முடிச்ச கட்டுன்னு போ. இந்த மாதிரிலாம் எழுதுனாங்கன்னா யாரும் தொண்டர்கள் தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு பேர் போடாட்டி கூட மல்லை சத்யான்னு தெரியும். இந்த மாதிரி போர் முத்தி ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த தொழிற்சங்க மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாடுக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் போய் உட்காந்துருக்கார், துரை வைகோ உட்காந்துட்டு திடீர்னு மீட்டிங் மைக்கை பிடிச்சி கட்சியில் துரோகி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை பற்றி காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு வாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ ஆரம்பித்த சண்டை தான் நேற்று வரைக்கும் தொடர்ந்தது. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும், இனியும் அது தொடரும். மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்குமான அந்த சண்டை என்பது பதவி சண்டை தானா, இல்லை வேறு எதுவும் பர்சனல் காரணங்களா? பதவி சண்டை. அதில் மல்லை சத்யா என்ன சொல்கிறதுனா, துரை வைகோ அவர் ஜாதிக்காரனை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறாரு, மற்றவங்கள மதிக்கிறது இல்லை, அவர் கம்யூனிட்டி மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறாரு, போஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, வேறு யாரையும் மதிக்கிறது இல்லை. இது கொஞ்சம் பெரிய குற்றச்சாட்டு தான், ஆனால் மல்லை சத்யா வைக்கிற குற்றச்சாட்டு தான் அது. இது என்ன ஆகி போச்சுன்னா, துரை வைகோவுக்கு அரசியல் அனுபவம் போகிற சின்ன பையன்,
அரசியலில் சின்ன பையன், வயசில் மூத்த பெரியதாக இருக்கலாம், அரசியல் அனுபவம் போகாது. மல்லை சத்யா அப்படி இல்லை, அரசியலில் கரைச்சி குடித்தவர். கலைஞரோட இருந்தார், வைகோவோட இருந்தார், அப்படியே வந்து வைகோவோட தல நாயகனாக வந்தார். எங்கள் தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் மதிமுக நடத்தினாலும் முதல்ல கைதாகிறது, முதல்ல போராட்டம் பண்ணுறது மல்லை சத்யம். இதுவரைக்கும் எத்தனை போராட்டம் துறை வைக்க போயிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம்? போனதில்லை. அவர் ஏசி ரூமில் உட்காந்து அரசியல் பண்ணுன்னு பார்க்குறாரு. வேற மல்லை சத்யா அப்படி இல்லை, களத்தில் ரோட்டில் இறங்கி போராடுவார். திருப்பதி ராஜபக்ஷ வந்த பொழுது கருப்பு கொடி கட்ட போயிட்டார். அப்போ ஜீப்பில் செக்யூரிட்டி கொடுத்தார் ராஜபக்ஷக்கு. சுட்டுருப்பாங்க, அவரை சுட்டு சாவடிச்சிருப்பாங்க. ஏன்னா கருப்பு கொடி கட்ட போய் கருப்பு கொடி கட்ட போயிட்டார். ரிசர்வ் பிளேஸ்லாம் கிட்ட போக முடியாது அவங்களால திருப்பதியில். அவர் நினச்சிங்கன்னாரு ராஜபக்ஷ வைகோன்னு நினச்சிக்காரு. ஒரு பை வைகோ பார்த்ததில்லை அவர். மிஸ்டர் வைகோன்ட்டார். யூ நோ ஐ எம் நாட் வைகோ, ஐ எம் யுவர் எனிமி அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, துரை வைகோவுக்கு அனுபவம் போராது, அனுபவம் முதிர்ச்சியின்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து கூடிய சீக்கிரம் பதவி வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் அவர் வந்து ஸ்டாலினே அவர் மட்டம் தட்டி வச்சுருக்காரு. அவரை வந்து திருச்சி நகர திமுகவில் யாருமே மதிக்கிறது இல்லை. அவர் எம்பிங்கிற கடமையை செய்யலைங்கிற புகார் ஸ்டாலினுக்கு அதுக்கு அடிக்கடி போகுது. இப்போ திருச்சி எம்பியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது மக்கள் வந்து அவர் மேலே ஒரு பெரும் நம்பிக்கை வச்சு தானே வாக்களிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுது. இது மதிமுக வாக்கா? திமுக வாக்கு. திமுக இல்லைன்னா அவர் டெபாசிட்டே வந்திருக்காது. திருச்சியில் மட்டும் மதிமுக தனியாக போட்டி போட்டிருந்தா ஒரு 5000 ரூபாய்க்கு வாட்டு வந்திருக்கும். அவர் கம்யூனிட்டி இருக்காங்கன்னு போட்டார், ஒத்துக்கிறேன், அவர் கம்யூனிட்டி இருக்குது. இருந்தாலும் எல்லாருமே போட மாட்டாங்க. இவருக்கு வந்த வாக்குகள் அத்தனை திமுக வாக்குகள். நேரு சொன்னாராம், தம்பி அடிக்கடிக்கு தொகுதி பக்கம் வா, நிறைய வேலை பண்ணு, தொகுதியில் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணு. ஒரு எட்டியே பார்க்கல, தொகுதி பக்கமே எட்டி போகல, தொகுதி பக்கமே வரல. அப்புறம் வந்து கலைஞர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாராம் நேரு, தம்பி வரவே மாட்டேங்கிறாரு தொகுதி பக்கம். ஸ்டாலின் அவர்கள்ட்ட, ஆமாம் சாரி, ஸ்டாலின்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தொகுதி பக்கமே வரமாட்டேங்கிறாருங்க, அடுத்த தேர்தலில் திமுக வந்து திருச்சி ஜெயிக்காது, ஏதாவது பண்ணுங்கன்னு. ஸ்டாலின் கூப்பிட்டு சொன்னான் துறைவேடு, ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க, தொகுதியை நல்லா பார்த்துக்கங்க. ஸ்டாலின்கிட்ட மட்டும் திமுக எம்பி மட்டும் இல்லை, அவர் கூட்டணி கட்சியில் யார் ஒழுங்காக நடந்தல கூப்பிட்டு கேட்பார், ஏன் தொகுதி ஒழுங்காக பார்த்துக்கல. 40 பேர்த்தையும் கேட்பார், காங்கிரஸ்காரனோட கேட்பார், தொகுதி என்ன பண்ணுறீங்க. ஏன்னா இந்த 40 பேர் ஜெயிச்சதுக்கு காரணம் ஸ்டாலின் தானே. அவருக்கு தார்மீக உரிமை இருக்குது இல்லையா, தார்மீக கடமை இருக்குது இல்லையா, அந்த கடமையை வச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ சொன்னால் தம்பி நீ ஒழுங்காக பண்ணேன்னா அடுத்த சீட் கிடைக்காதுன்னு கேட்டிருக்கார். அவருக்கு வந்து துரை வைகோக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்கார தவிர எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது வந்து அவருக்கு நம்ம பதவி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அவருக்கு அடுத்தது மல்லை சத்யா தான் வருவார் தலைவர், பொதுச் செயலாளரான்னு. அந்த கோபத்தில் வந்து மல்லை சத்யாவை கடுமையாக தாக்க தொடங்கிட்டார். ராஜ்யசபா சீட்டு இந்த முறை வந்து மதிமுகவுக்கு கிடைக்காது. தொண்டர்கள் யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம், கவலை அடைய வேண்டாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகளை வந்து திமுக அணியில் வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிற ரீதியில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதிகம் சட்டமன்ற உறுப்பினர் மதிமுக சார்பில் சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? எப்போ துரை வைகோக்கு லோக்சபாவில் சீட் கொடுக்கணும்னு வைகோ கேட்டாரோ அப்போவே ஸ்டாலின் சொன்னதான், ஒரு குடும்பத்துக்கு ஒரு சீட்டு தான், ஒரு கட்சிக்கு ஒரு எம்பி தான், நீங்கள் பார்லிமெண்டேரியன் நல்லா பேசுவீங்க, ராஜ்யசபாவுக்கு போங்க, ஒரு டேர்ம் தரேன், அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே நீங்கள் விலகிடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி தர மாட்டேன், உங்கள் பையனை வேணா லோக்சபா எம்பி ஆக்குறேன். ஒரு குடும்பத்தில் அப்பா பையன் 2 பேருமே லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிறது கஷ்டம். ஆனால் இருக்காங்க தமிழ் கார்த்தி சிதம்பரம், பி சிதம்பரம் இருக்காங்க. பி சிதம்பரம் ராஜ்யசபா, கார்த்தி சிதம்பரம் லோக்சபா இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே டிஎம்கே பண்ணுவாங்க, டிஎம்கே பண்ண மாட்டாங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு கட்சிக்கு ஒரு சீட்டு தான், 2 கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட ஒன்று. இப்போ வைகோ இப்போ சொல்கிறதுக்கான நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகிறது, திமுக திட்ட போகிறாங்கன்னு இப்போ ஒரு தொண்டர்களை தயார் பண்ணி வைக்க சொல்கிறாரு. ஆனால் இந்த முடிவு இப்போ எடுக்கப்பட்ட முடிவில் 5 ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட்ட முடிவு. வைகோவுக்கு ராஜ்யசபா முடிஞ்ச உடனே, அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே அவருக்கு திருப்பி கொடுக்க ரீநாமினேட் பண்ண போகிறது இல்லை, அவருக்கு பரவாயில்ல பையனை கொடுத்தாச்சுன்னு. அந்த வைகோ சீட் தான் இப்போ வந்து கமலஹாசன் கொடுக்க போகிறாங்க. திமுக அணிக்கு 4 உறுதியாயிருக்கு, அதிமுக அணிக்கு 2 உறுதியாயிருக்கு. அப்படி பார்க்குற இந்த வேளையில் திமுகவில் யாரெல்லாம் மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவில் வந்து என்ஆர் இளங்கோ இருக்காரு, இன்னொரு கமலஹாசன். புதுமை இப்போது இந்த தடவை ஒரு கேண்டிடேட்டாவது
உதயநிதியோட ஆதரவாளர்கள் இருக்கும். ஏன்னா உதயநிதி தான் ஃபியூச்சர் ஆஃப் டிஎம்கே, ஃபியூச்சர் ஆஃப் கவர்மெண்ட். இனிமேல் வயசானவர்கள்லாம் போட்டு இருக்க போகிறதில்ல. உதயநிதியோட ஆதரவாளர்கள் இருக்கும். அதில் இப்போ டிஎம்கே ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும். ஆனால் 3வது கேண்டிடேட் போட்டால் தான் வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாது. 2 கேண்டிடேட் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். 2 தானே. அதிமுக வந்து 2 கன்ஃபார்ம். இது வந்து டிஎம்கே 4. திமுகவோட வேட்பாளர் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம். பட் எக்ஸ்ட்ரா வேட்பாளர் போட்டாங்கன்னா அது எப்படி ஆகும்னு தெரியாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் 2 வேட்பாளரில் அவங்க வந்து விஜயகாந்த் கட்சிக்கு கொடுக்கறதா இல்லை. அவங்க கட்சியிலேயே யாராவது முக்கியமான ஆள் கொடுக்க வாய்ப்பு உண்டு. கௌதமிக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி யாருக்காக கொடுக்கலாம். அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் மல்லை சத்யா அவர்கள் நின்றால் அவருக்காக அவருடைய வெற்றிக்காக பாடுபடுவாரா துரை வைகோ? துரை வைகோ பாடுபடாட்டியும் பாடுபட்டாலும் படாட்டியும் மல்லை சத்யா ஜெயிச்சிருவார். ஏன்னா மதிமுக இப்போ எம்எல்ஏக்கள்லாம் பெரிய லெவலில் சோபிக்கலை. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் பேர் கூட யாருக்குமே தெரியாது. சதன் திருமலைக்குமார் இருக்கார், பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணல. வைகோ ஒரு லாயலிஸ்ட் நம்பரில். ஸோ சத்யா வந்து கடந்த தேர்தலில் போட்டு தோற்று போனார்லாம் வாசம் தான். காஞ்சிபுரத்தில் போட்டி போட்டார், வந்தவாசலில் போட்டி போட்டெல்லாம் போட்டார். பட் இந்த தடவை நல்ல தொகுதி போட்டு எம்எல்ஏ பிளான் பண்ணிட்டுருக்கார் வைகோ. ஏன்னா வைகோ வந்து கொஞ்சமாக கட்சி பதவியிலேருந்து ஓய்வு பெறலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கார். ஹெல்த் முடியல. என்ன தான் ஒரு போர் வீரனாக இருந்தால் கூட வயது மூப்புன்னு வந்ததுன்னா எல்லாருக்கும் கமன். அது வந்து தப்பாக எடுத்துக்கூடாது, தப்பாகவும் சொல்லக்கூடாது. வயது மூப்புங்கிறது உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ஸோ வைகோ அது முடியல. முன்ன மாதிரி ட்ராவல் பண்ண முடியல, பேச முடியல, ரொம்ப நேரம் உரையாற்ற முடியல. முன்னெல்லாம் 4 மணி வரைக்கும் பேசுவாருங்க. நான் கேட்டிருக்கேன். விடிகாலத்தால் 4 மணி வரைக்கும் பேச அந்த அளவுக்கு சக்தி இருந்து உடம்புல. இப்போ சக்தி போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா கிட்டத்தட்ட ஓய்வை கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? ஓய்வு அறிவிக்க அடுத்த வருஷம் 26 ஓய்வு அனுப்பி வாய்ப்பு இருக்குது. ஸோ வைகோ வந்து போகிறதுக்கு முன்னாடி கட்சியை வந்து யாருக்கா கொடுத்துட்டு போகணுன்னு பார்க்குறாரு. அந்த யாருங்கன்னா இப்போ சண்டை தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மல்லை சத்யா பக்கம் தான் நிற்கிறாங்க. இவர் துரை வைகோ பக்கம் எந்த தொண்டருமே இல்லை, எந்த கட்சிக்காரனும் இல்லை. எவனா நல்ல கையை கூட வச்சுருக்கான், அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. ஆனால் மல்லை சத்யாவே சொல்கிறாராம் அடுத்த தலைவர் துரை வைகோ தான். ஏன்னா மல்லை சத்யா தான் துரை வைகோவை அரசியல் கொண்டு வரணும்னு வைகோட்ட சண்டை போட்டு கொண்டு வந்தவர். அது தெரியுமா உங்களுக்கு? சண்டை போட்டு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்திருக்க இன்னைக்கு ரிவிட் அடித்து அவர் வந்து அடுத்தது நான் கேள்விப்பட்டேன், இந்த நடவடிக்கை பிடிக்கலைன்னா கொலை பழி அவர் மேலே விடும். மல்லை சத்யானை கொலை பண்ண பார்க்குறார் அப்படின்னு எப்படி திமுகவில் கலைஞர் சொன்னாரோ வைகோனை கொலை பண்ண பார்க்குறாருன்னு அந்த கொலைப்படி மல்லை சத்யாவை பொறுத்து ரெடியாக காத்துட்ருக்காங்க. இப்போ எப்படியாவது கட்சி விட்டு வெளியில் நீக்கணும். அவராக போனால் நல்லது, இல்லை நாங்களும் அனுப்புவோம். அது வைகோ சொன்னால் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காது, மல்லை போகக்கூடாதுங்கிறதான். தன்னுடைய மனசாட்சிக்கும் ஒரு புறம், தன்னுடைய மகன் ஒரு புறம், 2 பேரோட சண்டையில் மாட்டின் முடிக்கிறது வைகோ என்ற சிறந்த மனிதர் தான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது நன்றி சார். நன்றி, வணக்கம்.